இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் தவிர வேற என்னென்ன காரணங்களால் கார்டியாக் அரெஸ்ட் வரலான்றதையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் அரவிந்த். நான் ஒரு இன்டர்வென்ஷனல் அண்ட் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்ன்றது வேற ஒரு விஷயம், கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வேற விஷயம். அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னன்றது பார்ப்போம். ஹார்ட் அட்டாக்ன்றது இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது. அதாவது இதயத்துக்கு 3 முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்குது. அந்த இரத்த குழாய்கள் தான் இதயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சப்ளை பண்ணுறது. அதில் பிளாக் ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். இதயத்துக்கு இருக்கிற 3 முக்கியமான இரத்த குழாய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று LCA, RCA. LCAனா லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி, RCAனா ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. இந்த லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரியில் 2 மேஜர் பிரான்ச்சஸ் இருக்குது. LAD, இன்னொன்று LCX. LAD என்றது லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி, LCX என்றது லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி. இந்த 3 இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இதயமே நின்று போகிறது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 70 வாட்டி பீட் ஆகுது, 80 வாட்டி பீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் பீட் நின்று போய் பம்பிங் நின்று போகிறது தான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கார்டியாக் அரெஸ்ட் நடக்கும்போது நம்ம உடம்புல, நம்ம ஹார்ட்ல இருந்து பிளட் போகிறது நின்று போயிடும். அதனால் உயிரிழப்பு ஏற்படுறது தான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக். அதாவது ஹார்ட் அட்டாக்கே மேசிவாக வருது. அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 இரத்த குழாய்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பிளட் சப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சிஸ்டம் தான். இந்த லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரி, அந்த LCAன்னு சொன்னல, அதுலேருந்து 2 பிரான்ச்சஸ் வருதுன்னு சொன்னல, அந்த ஆரம்பிக்கிற பிரான்ச்லேயே வந்து ஒரு அட்டாக் வரும்போது ஒரு மேசிவான அட்டாக்காக வந்துச்சுன்னா இந்த உயிரிழப்பு ஏற்படுறது நடக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மெயின் இரத்த குழாய்கள் LADலேயோ LCXலேயோ இல்லை RCAலேயோ கூட பிளாக் ஏற்படும் போது அந்த பிளாக்கோட தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, அது சப்ளை பண்ணுற டெரிட்டரி ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைனா இந்த ஹார்ட் பிளாக்னால வர எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது இதயம் சீராக துடிக்காமல் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், இல்லை வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். இதயம் சீராக துடிக்காமல் போகிறதுனால உடனே உயிரிழப்பு ஏற்படுறதுன்றது நடக்கிறது. இன்னொன்று, இந்த ஹார்ட் அட்டாக்னால உங்களோட பிபி கம்மியாகிறது. அதாவது உங்கள் நார்மல் பிபியோட கம்மியாகிறது. அதாவது 90/60 விட பிபி கம்மியாகிறது. இதில் ஹார்ட்டோட பம்பிங் கம்மியாகிறதுனால உங்களோட பிபி வந்து 80க்கு போகும், 70, 60ன்னு சொல்லி ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஹார்ட் பீட் நார்மலாக 60 to 100 நார்மல்னு சொல்லுவோம், 30-40ன்னு சொல்லிட்டு போகிறது. இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு வகையான ஹார்ட் அட்டாக்ஸில் வரலாம். அது மாதிரி போகும்போது காம்ப்ளிகேஷன்ஸில் போகும்போது நமக்கு நடக்கிறது தான் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட்ன்றது நடக்கும். அதுலேயும் இந்த யங் ஏஜில் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு இந்த மேசிவான ஹார்ட் அட்டாக் தவிர 5 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. ஒன்று, ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இதயத்திலிருந்து ரத்தம் வெளியே வர பாதையில் இருக்கிற மசில்ஸ் வீங்கி போய் பிளட் ஃப்ளோவை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இந்த கண்டிஷன்ஸில் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. ரெண்டாவது, அரித்மோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் டிஸ்பிளேசியா. இதில் அந்த அரித்மோஜெனிக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சீராக துடிக்காமல் இர்ரெகுலராக துடிக்கிறதுங்க. இதுலேயும் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். மூணாவது, சிவியர் வால்வுலார் ஹார்ட் டிசீஸ். அதாவது நம்ம ரத்த குழாய்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு 4 வால்வ்ஸ் இருக்குங்க. இந்த வால்வில் ப்ராப்ளம் வந்து அதனால் கார்டியாக் அரெஸ்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நாலாவது, கொரோனரி ஆர்ட்ரி அனாமலிஸ். அதாவது நமக்கு ரெகுலராக வர வேண்டிய இடத்துல இருந்து ரத்த குழாய்கள் வராமல் அப்நார்மலாக வந்து அதோட கோர்ஸ் அப்நார்மலாக இருந்து அவங்கள கார்டியாக் அரெஸ்ட் வரலாங்க. அஞ்சாவது, டைலேட்டட் கார்டியோமயோபதி. இது வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால ஹார்ட் வீங்கி போய் அதனால் வர ப்ராப்ளம்ஸுங்க. இங்கே எல்லாமே கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கான்றது உங்களோட ப்ரீ கிளினிக்கல் ஸ்க்ரீனிங்கில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்கும்போது அவங்க உங்களோட சிம்டம்ஸை வச்சும் சம்டைம்ஸ் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சும், அதாவது ECG, எக்கோ போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சு உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ண முடியும். இதுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்னால கார்டியாக் அரெஸ்ட் வருது. இது ப்ரிடாமினண்ட்டாக நடக்கிறதே இந்த யங் ஏஜில் தான். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்றதையும், அதே மாதிரி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் நடக்கும் போது ஒரு டாக்டர் இல்லாமல்
ஒரு தனி நபராக உங்களால் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுன்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.